3 steps of how not to be a fucking idiot when it comes to training and nutrition. Step number 1, don't be a sheep. இந்த ஆட்டு மந்த மாதிரி யாராவது ஒரு விஷயத்தில் போய் விழுந்தா அதே விஷயத்தில் எல்லோரும் போய் விழுங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அது தேவை அப்படின்னா மட்டும் யோசிச்சுட்டு அதுக்கான அடிப்படை அறிவை வந்துட்டு தேடிட்டு அதை ப்ரொவைட் பண்ணுங்க. 1. 2வது, டோன்ட் டூ திங்ஸ் அவுட் ஆஃப் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். குரூப்பில் வந்துட்டு அமுல் லஸ்ஸியோ இல்லை அமுல் மில்க்கோ வந்துட்டு ஹை ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் ரீஸ்டாக் இருந்துச்சுன்னா உடனே ஸ்டாக் இருக்கேன்னு சொல்லிட்டு வே ப்ரோட்டீனோட அதிகமாக சர்விங் காசு இருக்கிற அமுலில் போய்ட்டு காசு போடக்கூடாது. சரியா? வே ப்ரோட்டீனாக வாங்கலாம், என்னது காசு கம்மி, உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃபும் ஜாஸ்தி. 3rd வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் ஸ்கெப்டிக்கலாக இருக்கும். ஸ்கெப்டிக்கல் இன் த சென்ஸ் என்கிட்டேருந்தே ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுனாலும் அதை கிராஸ் கொஸ்டின் பண்ணணும். என்கிட்ட மோஸ்ட்லி நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இது இப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதை சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்துட்டு இது பண்ணுறேன். இல்லை அப்படின்னாலும் தனியாக இன்னொரு போஸ்ட்டில் வந்து நான் கவர் பண்ணுறேன். அப்படி இல்லாமல் யாரோ ஒருத்தர் கோட்டு போட்டிருக்காங்கனாலோ, டாக்டர் கோட்டு போட்டிருக்காங்கன்றதுனாலையோ, இல்லை லென்த்தி ரைட்டை போட்டாங்க அப்படிங்கிறனால ஃபுல்லாக என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத படிக்காமல் முதல் லைனை மட்டும் படிச்சுட்டு ஆர்டினுன்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி லூசுக்கு முட்டைங்க வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் எல்லாரையும் யாரும் ஈஸியாக ஏமாற்ற முடியாத ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு இந்த ட்ரைனிங் நியூட்ரிஷன் சம்மந்தமாக நேவிகேட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சப்ப விஷயத்துக்குலாம் வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு நினச்சோங்களேன், கூடிய சீக்கிரமே உங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. தயவு செஞ்சு தெளிவாக இருங்க. மிஸ்இன்ஃபர்மேஷனை கேஸ்கேட் பண்ணாதீங்க. பீர் ப்ரெஷரில் எதையும் வாங்கி தொலையாதீங்க. தட்ஸ் ஆல்.